இப்ப மேஷ ராசிக்குன்னு எல்லாருமே சொல்லிடலாம். மேஷ ராசிக்கு 12ஆம் பாவம் எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாகவத்தின் வெளிநாடுகள், வெளியூர்கள் படிப்பதற்கும், கோயில் சுற்றுலாக்களுக்கும் அல்லது வெளியூருக்கு முக்தி அடைவதற்கும், ஒரு சித்தரை பார்க்க போற அவரை பார்த்துட்டு, அப்பா இறைவா இந்த ஜென்மாவில் நான் பார்க்க வேண்டும் என்பது போல அவரை நான் பார்த்து விரயமல்ல ஞானம், மேஷ ராசிக்கு ஞானம் கிடைக்கிறது. ஏன்னா 12. ரிஷப ராசிக்கு எடுத்து பாருங்கள். ரிஷபத்தில் எந்த கிரகம் நின்றாலும் ரிஷப ராசி நேயர்கள் அத்தனை பேருக்குமே இந்த சனி பகவான் உங்களுக்கு இன்ப சனியாக, பொங்கு சனியாக, லாப சனியாக, இதுவரை பட்ட உழைப்பிற்கு, கஷ்டங்களுக்கு உங்களை லாபத்தை தருகிறார். அதாவது மீண்டும் சொல்கிறேன், பட்ட கஷ்டத்திற்கும் நீங்க உண்மையான பாடுபட்டத்திற்கும் உண்மை உழைப்பிற்கும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை ரெகக்னைஸ்டு கிரேட்டஸ்ட் அப்பாயின்மெண்ட் அடிக்க போறாங்க. ஏன்னா உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுத்தே தீர வேண்டும் என்பதற்கு ஒரு கோயில் ஒன்று இருக்கு. திருவையாறுன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த திருவையாறுல ஐயாரப்பன் பேரு. 5 ஆறுகள், பஞ்ச நதிகள் ஒன்று சேரும். அந்த கோயிலோட ஒரு சிறப்பு, அதுல முக்கியமா தாயார் சன்னதிக்கு அந்த கோயிலை வளமாக கட்டியதற்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை 2 குழிகளை வெட்டி அதில் வைரமும் தங்கமும் போட்டு வைத்து அவரவர்கள் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி உண்மையாக எடுத்து செல்லுங்கள் என்று கூறிய அந்த திருவையாறில் இன்றும் அந்த கிணறு இருக்கிறது. தங்கத்தையும் வைரத்தையும் கொட்டி வைத்த கிணறு இருக்கிறது, பள்ளம் இருக்கு. வாய்ப்பு இருந்தால் ரிஷபராசி நேயர்கள் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் பதவியும் அங்கீகாரமும் கிடைக்க வேண்டும் என்றால் கிடைக்கும். அது மீண்டும் ஒரு சந்தேகம் இருந்தால் திருவையாறு என்ற ஐயாரப்பன் சன்னதியில் சப்த ஒளிகள் எழுப்புகின்ற அந்த சேத்திரத்திற்கு சென்று குளித்துவிட்டு நீங்கள் அந்த தாயின் கருவறையில் இருக்கக்கூடிய தங்கத்தையும் வைரத்தையும் கண்ணார கண்டு உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஊதியம் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஆக இந்த சனி பயிற்சி ரிஷப ராசிக்கு இன்ப சனி, பொங்கு சனி, லாப சனியாக இருந்து உங்களை வாழ்வை வளமாக மாற்றிவிடும்.